அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையில் மிக முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பேச்சுவார்த்தை இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கு. ஈரான் மீது கடந்த 3 மாதங்களாக தொடர்ச்சியாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து நடத்திய மிக பெரும் தாக்குதலுக்கு பின்னர் இந்த பேச்சுவார்த்தைகள் இப்பொழுது சுவிட்சர்லாந்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. உலகமே எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான பேச்சுவார்த்தையாக இந்த பேச்சுவார்த்தை இருக்கிற சந்தர்ப்பத்தில் நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா இந்த பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து திடீரென ஈரானினுடைய பேச்சுவார்த்தை அணி வெளியேறி சென்றிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் நிகழ்ந்திருக்குது. இந்த பேச்சுவார்த்தைக்கு பாகிஸ்தான் தரப்பு மத்தியஸ்தம் வகித்துக் கொண்டிருக்கிற இந்த நிலைமையில்தான் இந்த பிரச்சனை நேற்று எழுந்திருக்கிறது. அதேபோல அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை சிரமங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையிலான தொழில்நுட்ப ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் இந்த வாரத்தினுடைய எஞ்சிய நாட்களிலும் தொடரும் என்றும் லெபனானில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் மத்தியஸ்தம் வகிக்கின்ற பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. ஒரு இடைக்கால அமைதி ஒப்பந்தத்தின் கீழ் அமெரிக்காவினுடைய துணை அதிபர் ஜேடி வான்ஸ் முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்காக ஈரான் அதிகாரிகளை சந்தித்த போதிலும் இந்த உயர்மட்ட பேச்சுவார்த்தை ஒரு சுமூகமற்ற தொடக்கத்தையே கொண்டிருந்தது என்று தெரிய வருகிறது. மிக முக்கியமான விடயங்கள்ல இந்த பேச்சுவார்த்தைகள் இன்னும் ஒரு முடிவையும் எடுக்க இல்லை என்ற ஒரு செய்தியும் கிடைச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்த பேச்சுவார்த்தைகள்ல மிக முக்கியமான 3 விடயங்கள் தொடர்பாக பேசப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அதுல முக்கியமான விஷயம் தற்போது லெபனான்ல நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போர் தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டிருக்கு. இந்த போர் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இந்த போர் தொடருமேயானால் பேச்சுவார்த்தைகள் தொடர்வதில் ஒரு நியாயமும் இல்லை என்று ஈரான் தரப்பு தெரிவித்திருக்கின்றது. இந்த அடிப்படையில் தற்பொழுது லெபனான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான இந்த யுத்தத்தை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாக பாகிஸ்தான் தரப்பு கூறியிருக்கின்றது. அமெரிக்கா மற்றும் ஈரானுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைக்கு மிக முக்கியமான தடைக்கல்லாக இருக்கிறது இந்த லெபனான் மீதான இஸ்ரேலினுடைய தாக்குதல்கள். இந்த தாக்குதல்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் இது உடனடியாக நிறுத்தப்படுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் நடைபெற்று வருவதாகவும் இப்பொழுது ஈரானுக்கு உறுதியளிக்கப்பட்டிருக்கிறது. உலகம் முழுவதும் மிக அதிக அளவிலான ஈரானினுடைய நிதி அமெரிக்காவினால் முடக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிதி விடுவிக்கப்பட வேண்டும் என்று ஈரான் தொடர்ச்சியாக கேட்டு வருகின்ற நிலைமையில இந்த பிரச்சனை தொடர்பாக இந்த பேச்சுவார்த்தைகள்ல தொடர்ச்சியாக பேசப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகள்ல பேசப்பட்ட அடுத்த விடயமாக இருக்கிறது ஹோர்முஸ் நீரிணை ஒரு சுதந்திரமான கப்பல் போக்குவரத்திற்கு திறந்துவிடப்பட வேண்டும் என்ற விடயம் பேசப்பட்டிருக்குது. ஹோர்முஸ் நீரிணை மீது மேற்கொள்ளப்படுகின்ற போக்குவரத்துக்கு எந்த விதமான இடையூறுகளும் மேற்கொள்ளப்படக்கூடாது என்றும் இதன் ஊடாக கப்பல் போக்குவரத்து தொடர்ச்சியாக இடம்பெற வேண்டும் என்றும் இதன் ஊடாக உலகத்தில் ஏற்பட்டிருக்கின்ற எண்ணெய் விலை பிரச்சனை மற்றும் பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற விடயங்கள் இந்த பேச்சுவார்த்தைகளில் தொடர்ச்சியாக பேசப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த 3 விடயங்கள் தொடர்பாகவும் எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்பட்டிருக்காத நிலைமையில நேற்றைய தினம் பாத்தீங்கன்னா திடீரென ஈரானினுடைய பேச்சுவார்த்தை குழு இந்த பேச்சுவார்த்தை மேசையிலிருந்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு வெளியேறி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் நிகழ்ந்திருக்குது. உலகமே இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக பார்த்து கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்திலே இந்த விஷயம் நடந்திருக்குது. இந்த விடயங்கள் நடப்பதற்கான மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களினுடைய நேற்றைய தினம் அவருடைய அறிவிப்புகளாக இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஜேடி வான்ஸ் அவர்கள் அமெரிக்காவினுடைய சார்பில் இங்கு பேச்சுவார்த்தைகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரம் அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் மிக முக்கியமான கருத்துக்களை எல்லாம் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தார். ஈரானுக்கு எதிரான இந்த கருத்துக்கள் மிக முக்கியமான கருத்துக்களாக இருந்தது. மிக பாரிய அளவிலான தாக்குதல்களை நாங்கள் மீண்டும் நடத்துவோம். ஆகவே ஈரான் எடுக்கின்ற முடிவுகள் மிக முக்கியமான முடிவுகளாக இருக்கணும், மிக சாதகமான முடிவுகளாக இருக்கணும். இந்த பேச்சுவார்த்தையில சாதகமான முடிவுகளை ஈரான் எடுக்க இல்லையண்டா நாங்கள் மீண்டும் மிக பாரிய அளவில தாக்குதல்களை நடத்துவோம். அண்மையில நடத்தி இருந்த தாக்குதல்களை விடவும் மிக பாரிய அளவில இந்த தாக்குதல்கள் அமையும் என்ற வகையில அவருடைய கருத்துக்கள் இருந்தது. இந்த கருத்துக்கள் வெளியிடப்பட்டதன் பின்னர் உடனடியாகவே ஈரானுடைய பேச்சுவார்த்தை குழு இந்த பேச்சுவார்த்தைகள்ல இருந்து எல்லாவற்றையும் கைவிட்டு வெளியேறி இருக்கிறது. அமெரிக்காவினுடைய பேச்சுவார்த்தை அணிக்கு தலைமையாகிய ஜேடி வான்ஸ் அவர்களால் எந்த விதமான முடிவுகளும் எடுக்க முடியல. இந்த பேச்சுவார்த்தைகள்ல வளமை போல நடக்கின்ற கைகுலுக்கல்கள் மற்றும் புகைப்படம் எடுத்தல் போன்ற விடயங்கள் கூட நடைபெற இல்லை. இரு அணிகளும் முட்டி மோதி பேசிக் கொண்டிருந்தார்கள் தவிர இந்த பேச்சுவார்த்தையில எந்த விதமான முடிவுகளும் எடுக்கப்பட இல்லை. அதே நேரம் யாருமே விட்டு கொடுப்புகளுக்கு இங்க இடம் கொடுக்கவே இல்லை. ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டில மிகவும் ஆணித்தரமாக இருந்தது. இந்த பேச்சுவார்த்தைகள்ல அமெரிக்காவினுடைய ஒரே ஒரு குறிக்கோளாக இருந்தது ஈரானிடம் இருக்கின்ற செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை கைப்பற்றுவது, அதை ஒரு சர்வதேச கண்காணிப்புக்குள்ள கொண்டு போவது அல்லது ஈரானில் இருந்து அவற்றை வெளியே எடுப்பது என்பது தொடர்பாகவே அவர்களுடைய பேச்சுவார்த்தைகள் இருந்தது. இந்த ஈரான் சார்பான விடயங்கள் எல்லாம் பேசப்பட்டாலும் அதற்கு ஒரு சரியான தீர்வு கொடுக்கப்படாமல் மீண்டும் மீண்டும் அமெரிக்கா இந்த யுரேனியம் மீதே கண்ணை வைத்திருந்தது.
ஈரானுக்கு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விடயம், அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் கூறியிருந்த இந்த கருத்துக்கள் அனைத்தும் ஈரானை இந்த பேச்சுவார்த்தை மேசையில் இருந்து திடீரென எல்லாவற்றையுமே கைவிட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி இருந்தது. அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளை கைவிட்டு திடீரென வெளியேறிய ஈரானினுடைய பேச்சுவார்த்தை குழுவானது இப்பொழுது பாகிஸ்தான் நோக்கி பயணப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் அதிகாரிகளோடும் மற்றும் பாகிஸ்தானினுடைய பிரைம் மினிஸ்டர் ராணுவ தரப்புகளோடும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக பாகிஸ்தான் நோக்கி இந்த அணி நகர்ந்திருக்கிறது. ஈரானினுடைய இந்த பேச்சுவார்த்தை குழு பாகிஸ்தான் நோக்கி நகர்ந்த போது ஒரு முக்கியமான விடயத்தை கவனத்தில் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இந்த அணிக்கான பாதுகாப்பு மிக அதிக அளவில் ஏற்படுத்தப்பட்டிருந்தது. பாகிஸ்தானினுடைய மிக முக்கியமான விமானப்படையினுடைய விமானங்கள் எல்லாம் ஈரானினுடைய பேச்சுவார்த்தை குழுவுக்கு மிக துல்லியமான பாதுகாப்பை வழங்கி இருந்தது குறிப்பிடத்தக்கது. மிக அதிக அளவிலான போர் விமானங்கள் ஈரானினுடைய அணி செல்லுகின்ற விமானத்தை சூழ பறந்ததை காணக்கூடியதாக இருந்தது. இது ஈரானினுடைய பாதுகாப்பு குழுவுக்கு ஒரு மகிழ்ச்சியையும் ஒரு நம்பிக்கையையும் அளித்திருந்ததாக சொல்லப்படுகின்றது. பாகிஸ்தான் ஈரானினுடைய தரப்பை பாதுகாப்பதில் மிக முக்கியமான நடவடிக்கைகளில் எல்லாம் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் வந்திறங்கிய ஈரானினுடைய அணியினருக்கு மிக அதிக அளவிலான வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. விமான நிலையத்திலிருந்து அவர்கள் செல்லுகின்ற அனைத்து இடங்களிலும் இந்த வரவேற்பு என்பது நெகிழ வைத்ததாக கூறப்படுகின்றது. பாகிஸ்தானினுடைய முக்கியமான அதிகாரிகள் எல்லோரும் இந்த வரவேற்பில் கலந்து கொண்டிருந்ததோடு ஈரானினுடைய அதிபர் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் மற்றும் இந்த பேச்சுவார்த்தை குழுவில் இடம்பெற்றிருந்த முக்கியமான நபர்கள் எல்லோரும் இந்த பயணத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இவர்களுக்கு மிக முக்கியமான வரவேற்பு அளிக்கப்பட்டிருந்ததை உலகம் நேற்றைய தினம் பார்வையிட்டிருந்தது. பாகிஸ்தானுக்கான ஈரானினுடைய இந்த விஜயத்தின் போது மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பேசப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக இந்த பிராந்தியத்தில் ஏற்பட்டிருக்கின்ற சிக்கல்கள், யுத்தம் மற்றும் பாதுகாப்பின்மை தொடர்பான எல்லா விடயங்களும் பேசப்பட இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஈரான் போர் தொடர்பாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் வெளியில வந்திருக்குது. அமெரிக்க செனட்ல ட்ரம்புக்கு அதிர்ச்சியான ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துகின்ற தீர்மானம் அமெரிக்காவினுடைய செனட் சபையில 50-48 வாக்குகளால நிறைவேற்றப்பட்டிருக்கு. இதுல 4 குடியரசுக் கட்சி உறுப்பினர்கள் கூட ட்ரம்புக்கு எதிராக வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த தீர்மானம் காங்கிரசினுடைய அனுமதி இல்லாமல் ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என்று வலியுறுத்துகிறது. இதற்கு பதிலளித்த ட்ரம்ப் தனது கட்சியைச் சேர்ந்த எதிர்ப்பு வாக்காளர்களை தோல்வியாளர்கள் என விமர்சித்து என்னுடைய வேலையை மேலும் கடினமாக்கிவிட்டனர் என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில அமெரிக்கா ஈரான் பேச்சுவார்த்தை முன்னேற்றம் அடைந்துள்ளதாக துணை ஜனாதிபதி JD வான்ஸ் அவர்கள் கூறியுள்ள நிலையில ஈரான் தனது அணு தளங்களை சர்வதேச ஆய்வுக்கு திறப்பதாக அமெரிக்கா கூறிய தகவல்களை ஈரான் திட்டவட்டமாக மறுத்திருக்கிறதை குறிப்பிடத்தக்கது. இந்த தீர்மானம் சட்டமாக மாறாது என்றாலும் ட்ரம்பின் ஈரான் கொள்கைக்கு எதிரான முக்கியமான அரசியல் செய்தியாக இந்த விடயம் இப்பொழுது உலகத்தில் பார்க்கப்படுகின்றது. இது இன்றைய உலக விவர செய்தி தொகுப்பு. நான் உங்கள் RM ராம். காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் காணொலி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. மேலும் நாளை மாலை இதே நேரம் ஒரு முக்கியமான உலக விவர செய்தி தொகுப்போட சந்திக்கிறேன். மேலும் புதிதாக காணொலியை பார்க்கின்றவர்கள் உலக விவர செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்பொழுதுதான் நான் பதிவுகின்ற எல்லா காணொலிகளும் உங்களை உடனடியாக வந்து சேரும். மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.